கர்த்தருடைய வசனத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல். நான் பிஎட் முடிச்சு 7 இயர்ஸ் ஆகுது. உண்மையாகவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வேலைக்காக அநேக நாள் பிரயாசப்பட்டேன். இங்கே ஒரு சாட்சி சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஏசப்பா நான் எப்போ ஏசப்பா இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்ல போகிறேன்னு போன மாதம் ஐயா கிட்ட நான் ஜெபம் பண்ண. ஐயா ஒரு மங்கள வார்த்தை சொன்னார், இதோ மகளே திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு. அந்த வார்த்தையை நான் வச்சு 2 நாள் தான் ஜெபம் பண்ணேன். 3ஆவது நாள் அந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தாங்க. ஏசப்பாக்கு நான் ரொம்ப கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். மகன் அருள்ராஜ் சென்னையில் வீடு கட்டி கொண்டிருக்கும்போது திடீரென்று பண கஷ்டம் ஏற்பட்டது. அவனுக்கு ஒருத்தர் நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அது கேட்டால் இந்த மாதம் தரேன் அடுத்த மாதம் தரேன் கொண்டு 6 மாதமாக கொடுக்கவே இல்லை. நான் அப்போ என்னிடத்தில் மிகவும் வேதனைப்பட்டான். நான் சொன்னேன், நான் அன்பரின் பாதத்தில் பொருத்தனை பண்ணி சாட்சி சொல்லுகிறேன், கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் என்று ஆகஸ்ட் மாதம் சொன்னேன். செப்டம்பர் 3ஆம் தேதி கொண்டாந்து பாதி பணத்தை அவரே கொடுத்து விட்டார். மீதி பணத்தை அடுத்த மாதம் தருவதாக கூறியிருக்கிறார். கர்த்தருக்கு கூடாகோடி ஸ்தோத்திரம். நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 16வது வசனமும் வாசிப்போமா? அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அவர்களை அணைத்துக் கொண்டு இயேசு அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்பார்கள். எதுக்காகனா, என் பிள்ளைங்க தலை மேலே இயேசுடைய கைப்பட்டதுன்னா பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லா தாய் தகப்பன்மாருடைய ஒரு நம்பிக்கை. எனவே பிள்ளைகளை தொட்டா போதும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவத்தில் அனுப்புவார்களாம். சீடர்களை இதை பார்த்த உடனே எரிச்சல் அடைஞ்சு, இயேசு கிறிஸ்துவ தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, இவ்வளோ க்ரௌடு இருக்குது அவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பிள்ளைகள் ஆசீர்வாதம் பண்ணுகிறதை தடை செய்யும்படிக்கு சீடர்களே இருப்பார்களாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரோக்கியத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டவங்களாக கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆரோக்கியத்தை பொருட்படுத்துகிறவர் அல்ல, வருகிற ஜனங்களுடைய நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்கிறவர். அவருடைய விடுதலையைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளை என்கிட்ட வர்றதுக்கு நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க? இன்றைக்கி அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு அவங்க அம்மா அப்பா எவ்வளோ ஆசையோட ஏக்கத்தோடு அனுப்பி வச்சுருக்கிறாங்க, நீங்கள் எப்படி தடை பண்ணலாம்? பிள்ளைகளை என்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்லி எப்படி ஆசீர்வதிப்பாராம் தெரியுமா? அவர்களை அணைத்து அவர்கள் தலையின் மேலே கையை வச்சு அவர்களை ஆசீர்வதிப்பார். நான் நிறைய காரியங்களை இயேசுவாமிகிட்ட காப்பி அடித்தேன்னு சொல்கிறத விட கற்றுக்கிட்டு அவரிடத்துலேருந்து செயல்படுத்தணும். அது காப்பின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம எடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ண அது ஒரு காப்பின்னு சொல்லலாம். ஆனால் ஊழியங்களை தருகிற தெய்வத்தினுடைய ஊழியத்தினுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றுவது காப்பி அல்ல. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற சாட்சி. ஆண்டவர் அதற்காகத்தான் நமக்கு எல்லா காரியத்திலும் சாட்சியாக இருந்து போயிருக்கிறதை நம்ம விதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அதனால் எப்போவுமே யார் ஆசீர்வதிச்சாலும் எனக்கு அப்படியே கையில் அணைச்சி வச்சு ஆசீர்வதிக்கிற பழக்கம், தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. சிலர் யூஸ்வலாக தலையில் கை வைக்க பயப்படுவாங்க. ஏன்னா கை வைக்கிற அந்த நபர்களுக்குள்ளால் ஏதாவது பயங்கரமான அசுத்த ஆவிகள், வல்லமை நிறைந்த அசுத்த ஆவிகள் இருந்தால் அது ரிவேஸ் அடிச்சிருன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் தூரத்தில் நின்று ஆசீர்வதிப்பாங்களே தவிர
பிள்ளைகளுடைய தலையில் கை வைக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எதிர் வல்லமை தனக்குள் வந்து விடுமோ என்கிற பயம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரன் சுதந்திரித்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிற நிச்சயம் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தொழில்நோயாயுடைய காலில் நீ கரத்தில் அவருடைய சரீரத்தில் நீங்கள் கை வைக்க ஜெபிக்கலாம், அது உங்களை சேதப்படுத்தாது. எவ்வளோ பெரிய வியாதி உள்ளவர்களிடத்திலும் இயேசு தொட்டு சுகமாக்கினார். நீங்கள் தொட்டு அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. எவ்வளோ பெரிய அசுத்தாவி பிடித்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற நிச்சயம் இருந்துச்சுன்னா அது அவர்களுக்கு ஒரு விடுதலை. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி நான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அப்படியே அணைச்சி வச்சு அவருடைய ஆசீர்வதிக்கிறது எனக்கு ஒரு நல்ல பழக்கம். ஒரு அப்படியே ஏசப்பாவுடைய கைக்குள்ள அப்படியே அவங்க அடங்கி இருக்கிற மாதிரி அந்த உணர்வே நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒரு முறை ஒரு கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. அவருடைய மனைவி சொன்ன காரியம், என் புருஷன் எங்கேயும் சர்ச்சு பக்கம் வரமாட்டார், எந்த ஊழியக்காரங்களையும் தேடி போக மாட்டார், எந்த ஊழியக்காரங்கக்கிட்டையும் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணவோ தலையை கொடுக்கவும் மாட்டார். ஆனால் உங்களை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு நாள் டிவியை லேசாக பாருங்கன்னு சொன்னேன், பார்த்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஐயாவை போய் பார்த்துட்டு வரலாமா, ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னே அவர் ஒரு வார்த்தை பேசாமல் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. இதுவரைக்கும் நான் இவரோடு கூட 5 வருஷ காலங்கள் வாழ்ந்திருக்கிறேன். இந்த 5 வருஷ காலத்தில் அவர் இப்படி எஸ்ன்னு சொல்லி வந்தது கிடையாது. ஆனால் உங்கள் பேரை சொன்னோன்னே அவர் வந்தார். அவர் உங்களுடைய வார்த்தையை டிவியில் கேட்டவர், ரொம்ப முறுக்க குணமுள்ளவர். ஆனால் இந்த விஷயத்தில் அப்படியே வந்துட்டார். அவர் வந்தாங்க, அப்படியே தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே என்னுடைய அறைக்குள்ளே வரும்போதே எழும்பி நின்று அவங்க தலையில் சிலுவை அடையாளம் போட்டு ப்ளஸ் பண்ணி ஷேக்கர் பண்ணி சீட்டில் உட்கார வச்சுட்டு தான் நான் உட்காருவேன். என்னுடைய கேபினில் என்னை பார்க்க வர்றவங்களுக்கு நான் செய்கிற காரியம், அவங்கள உட்கார வச்சுட்டு நான் உட்காருவேன். அப்போ அந்த தம்பியை ஷேக்கன் கொடுத்து காட் பிளஸ் யூ தம்பி அப்படின்னு அணைச்சி கொண்டு வந்து அதில் உட்கார வச்சோடனே மடமடமடம்னு அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர். என்ன தம்பி அழுறீங்கன்னு கேட்டேன். இல்லையா, உங்கள் அரவணைப்பில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது. நீங்கள் அணைக்கும் போது என்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். என்னமோ என்னுடைய மனசில் இருக்கிற எல்லா பாரங்களும் அப்படியே இறங்கி போன ஒரு அனுபவத்தை பார்த்தேன். அதை என்னென்ன வாயால் சொல்ல முடியல. உங்கள் அரவணைப்பில் இயேசுவின் அன்பை நான் பார்க்கிறேன். அப்படியே உட்கார்ந்து 10 நிமிஷம் அவர் அழுதார். அழுது முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு நீங்கள் ஜெபிக்கலைனாலும் பரவாயில்ல, என் மனசில் இருக்கிற எல்லா பாரமும் இறங்கி போச்சு. நீங்கள் என்ன அணைக்கலையா, இயேசுவாமி தான் என்னை அணைத்தார். நான் பாவிகளில் பிரதான பாவியாக இருந்தேன். என் மனைவியை நான் அடிக்காத நாட்கள் கிடையாது. அவள் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது கூட அவளை எட்டி உதைத்திருக்கிறேன். அவ்வளவு கோபக்காரன். ஆனாலும் உங்கள் பேரை சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே பேச முடியலை. நான் வந்துட்டேன். இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் சரியான இடத்தை தேடி வந்திருக்கிறேன். என் பாரம் எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இயேசுவாமிக்கு முன்னால் நான் சொல்லிட்டு போகிறேன். ஐயா என்னன்னு கேட்டேன். இனி உயிரோடு இருக்கிறது வரைக்கும் என் மனைவி இந்த கையால் அடிக்க மாட்டேன். இந்த கையால் நான் அடித்து என் மனைவி சுருண்டு விழுந்த நாட்கள், இந்த காலால் எட்டி உதைச்சி என் மனைவி கதறின நாட்கள் உண்டு. அவர் அழுது சொல்ல சொல்ல அவருடைய மனைவி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். இப்படி ஒரு மனமாற்றம் இவ்வளவு சீக்கிரத்தில் வரும்னு அவர் நினைக்கவில்லை. நான் எந்த போதனையும் அவருக்கு செய்யவில்லை, எந்த ஆலோசனையும் கொடுக்கல. அந்த அறைக்குள்ளால வந்த உடனே ஷேக்கன் பண்ணி கையில் அணைச்சி அப்படியே கூட்டு வந்து தம்பி உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இதுக்கு மேல் நான் அடிக்கவே மாட்டேன் பிரதர், ஏன்னா அரவணைக்கிற இயேசுவினுடைய கரத்தை நான் உங்களிடத்தில் பார்த்தேன். அந்த அரவணைப்பை தான் இனி என் மனைவிக்கு கொடுக்க போகிறேன். அன்னைக்கு போனவர் அதன் பிறகு 6 மாதம் கழிச்சு அந்த சகோதரியை பார்த்தேன். அவர் சொல்கிறா, எப்படி என் புருஷன் இப்படி மாறினார், இது பயங்கர கோவக்காரன், கோவம் வந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பார். எத்தனை மொபைல் உடைச்சிருக்காரு தெரியுமா, எத்தனை ஃபோனை கீழே போட்டு உடைச்சிருக்காரு தெரியுமா, எப்படி என் புருஷன் மாறினார் தெரியல, என்னையா அவங்க கையில் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், என் கையில் ஒன்றும் இல்லை, என் கை இயேசுவின் கரமாக மாறும்படி விட்டு கொடுக்குறேன். அதான் அந்த ரகசியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனுடைய கரத்துக்குள்ளிருந்து ஒரு அன்பு அவ்வளவு தூரம் வெளிப்படுமாயானார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுடைய கரங்களிலிருந்து எவ்வளவு அன்பு ஜனங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கும். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் தன் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த அணைக்கிறது எதற்கு அடையாளம்னா, அன்பின் நெருக்கத்திற்கு அடையாளம். ஆண்டவர் ஒரு மனுஷனை தூர வைத்து பார்க்கிறவர்.
தனக்குள் ஒருவனாய் தன்னுடைய சொந்த பிள்ளையாக அவர் பாவிக்கிறபடியினாலே எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை மார்போடு அணைத்து வைத்திருப்பாளோ, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேல தூக்கி உட்கார வச்சிட்டு சந்தோஷமா தெருவில் ஊர்வலம் வருவானோ, அதே போல நெருக்கமாக என் ஆண்டவர் உன்னை அணைத்து உன்மேல் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவது ஆண்டவருக்கு பிடிக்கும். எனவே தான் தாய் தகப்பன் மர்கள் சொல்லுவாங்க, நேர போய் ஒரு பிளஸிங் மட்டும் வாங்கிட்டு வந்துரு, ஜீசஸ்ட போய் ஒரு பிளஸிங் வாங்கிட்டு வந்துரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்க எல்லாரையும் அவர் அணைச்சு ஆசீர்வதிக்க போறார். அரவணைக்கிற ஆண்டவருடைய கரத்தினுடைய மேன்மைகளை இன்னைக்கு நீங்க உணர போறீங்க. ஸ்பெஷலா உங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். உங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டன்ல இருக்கலாம், பாம்பேல இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், படிக்க போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம். எங்கே போயிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னைக்கு என் பிள்ளை வேலை நிமித்தமாக இங்கே போயிருக்கிறான்ப்பா, என் பிள்ளை இன்னைக்கு வர முடியலை, ஆனாலும் என் பிள்ளைய இன்னைக்கு உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நீங்கள் என் பிள்ளைய இன்னைக்கு நீங்கள் அணைச்சி ஆசிர்வதிங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் நேரடியாக இறங்கி அவர்கள் மேலே தன்னுடைய கையை வைத்து இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். சிறு பிள்ளைகள்னா இயேசுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏன் அப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார்னா, அந்த பிள்ளை பிராயம் என்று சொல்லக்கூடியது கள்ளம் கபடம் அற்ற ஒரு பிராயம். அந்த பிராயத்தில் யாரையும் கெடுக்க தெரியாது, யாரையும் அழிக்க தெரியாது, யாரையும் திட்ட தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைத்தனமான ஒரு வயதில் தான் ஆண்டவர் அந்த சீடர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் தாய் தகப்பனுடைய இருதயத்தின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளுகிறவர். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு தாய் தன்னுடைய கண்ணெதிரில் ஒரு பிள்ளை கஷ்டப்படும் பொழுது எப்படி துடிப்பா அப்படின்றது ஆண்டவர் நேரடியாய் பார்த்தவர், அனுபவித்தவர். சிலுவையில் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாய் மரியாள் சிலுவையின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலேருந்து நிறைய பேர் அற்புதம் வாங்கினாங்க. 3.5 வருஷம் சுற்றி 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 அவ்வளவு ஊழியம் செய்து போகிற இடத்துல எல்லாம் நல்லது செய்தார். ஆனால் ஆண்டவருக்கு கஷ்டம்னு வந்த உடனே அவங்க முன்னால் சிலுவைக்கு கீழே நின்றவங்க பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணுகிற சில ஸ்திரீகளும் அவர் மிகவும் நேசித்த அவருடைய சீடனாகிய யோவானன் தான் முன்னால் நின்னாங்க. அவருடைய தாய் மரியாள், அந்த தாயினுடைய சகோதரியாகிய இன்னொரு மரியாள், அதன் பிறகு மகதலேனா மரியாள், அப்படின்னா மேக்டலின் மேரி. இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து 7 அசுத்த ஆவிகளை துரத்தினபடினாலே அந்த மகதலேனா மரியாள். அதை விட்டால் இயேசுனுடைய சீடனாகிய இந்த யோவான், இன்னும் சில எருசலேமின் ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது என்னுடைய மனசு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இயேசுவாமி இடத்துலேருந்து எவ்வளோ பிள்ளைங்க பிளஸ்ஸிங் வாங்கினாங்க, அவங்க எல்லாம் எங்கே போனாங்க? அவங்க எல்லாம் அன்றைக்கி அந்த நேரத்தில் இல்லையே. சிலுவையின் கீழே அடிவாரத்தில் ஆண்டோடைய கஷ்ட நேரத்தில் நின்னது இவங்க தான்னு அப்படி பட்டியல் போட்டிருக்க அப்படின்னு பார்க்கும்போது, சகையுன்னு ஒருத்தனை வீட்டுக்கே போய் சஸ்பென்ஸ் கொடுத்து அப்படியே குடும்பத்தை ரட்சித்தார். அந்த சகையு இயேசுவின் சிலுவையின் அடிவாரத்தில் இல்லை. என் சிநேகிதன் என்று லாசரை சொல்லி அவனை அடக்கம் பண்ணி 4 நாளைக்கு பிறகு அவனுக்கு கல்லறைக்கு நேரம் போயிட்டு அவர் அவனை எவ்வளோ நேசித்திருந்தா அவனை உயிரோடு எழுப்பி சகோதரி கையில் கொடுத்துருப்பாரு. சிலுவையிலேருந்து பார்க்குறாரு. என் கஷ்ட காலத்தில் யாரெல்லாம் சிலுவையின் அடியில் நிற்கிறாருன்னு பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். அவர் எதிர்பார்த்த நிறைய பேர் இன்னைக்கு அந்த இடத்துல இல்லை. அந்த நேரத்தில் பார்த்தா சகைவை காணோம். லாசர் அங்கே இருந்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அவருடைய இருதயம் எவ்வளோ துக்கப்பட்டிருக்கோம் யோசித்து பார்த்துருப்பார். யவீரு என்கிற ஒரு ஜபால தலைமை தன்னுடைய பிள்ளை செத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தனே, யவீரு எங்கேயாவது நிற்கிறானான்னு சிலுவையிலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். யவீருடைய பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் தானே. இந்த யவீரு அந்த இடத்துல இல்லை. பிள்ளை உயிரோடு எழுப்பி கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் பொழுது அந்த தகப்பன் இல்லை. பிள்ளை இடத்துல இருந்து பிள்ளைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆசீர்வாதம் மட்டும்தான் வாங்கினார். வேதத்தில் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதவை தன்னுடைய ஒரு பிள்ளை செத்து போனதுக்கு பிறகு அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுறதுக்காக வேண்டி பாடியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, சுமந்து கொண்டு போகிறாங்க. தாய் பின்னால் அழுதுகிட்டே வரா. இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, ஏற்கனவே புருஷன் இறந்துட்டார். விதவை
இருந்த கடைசி உறவு அந்த பிள்ளை. பிள்ளை செத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுற இடத்துல கடைசியாக ஒரு முறை அந்த பிள்ளைய அந்த பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணி மூடுறதுக்கு முன்னால் அந்த முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமே என்கிற ஆசையில் கடைசி இருந்த கொஞ்சம் பலத்தில் பின்னால் அந்த சடலத்துக்கு முன்னால் போயிட்டுருக்கிறார். இயேசு அவளை சந்திச்சார். அவருடைய இருதயத்தின் உணர்ச்சி ஆண்டவர் மதித்தார். அப்படியே கண்ணீரை மதித்தார். பாவம் இருந்தது இந்த ஒரு பிள்ளை, இந்த பிள்ளையும் செத்து போச்சு. இதுக்கு மேலே அவள் தனிமைப்படுத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பாடையை தொட்டு குணமாக்கி அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பி தாயிட்ட கொடுத்தார். அந்த விதவை அந்த இடத்துல நின்னதா சரித்திரம் இல்லை. உயிரோடு எழும்பின அந்த வாலிப பை அங்கே இருந்ததாக சரித்திரம் இல்லை. பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிச்சாரு. ஆனால் அந்த நேரத்தில் பிள்ளைங்க சிலுவையின் அடிவாரத்தில் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படலை. கடைசி அவர் சொன்ன காரியம், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை தயவு செய்து மன்னியும் பிதாவே என்று சொல்லி அவளை மன்னிச்சாரே தவிர அவங்க யாரையும் சாபப்படலை. என்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய பிள்ளைகளுடைய நாள், அது சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், திருமணமான பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். எத்தனை வயசானாலும் உங்களுக்கு அவங்க பிள்ளை தானே. உங்கள் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அவங்க கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போய் பிள்ளைகளை பெற்றாச்சு. அவங்க பிள்ளைகளை பெற்றதுக்கு பிறகு அப்பா அம்மாவுக்கும் இந்த பிள்ளைக்கும் உள்ள உறவு மாறிடுமா? இல்லையே. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை தானே. உங்கள் எல்லா பிள்ளைகளுடைய நாள், அவங்க கல்யாணம் பண்ணி வாழ போயிருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு அணைத்து ஆசீர்வதிக்கிறார். நிறைய தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் அந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி இல்லை, பிள்ளைங்க பேசலை, பிள்ளைகளுக்கு நடக்க முடியலை. 4 வயசாச்சு நடக்க முடியலை, 5 வயசாச்சுன்னு நடக்கலையே. மற்ற அந்த வயசில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஓடுறத பார்க்கும் பொழுது தாய் தகப்பனுக்கு பொறாமையாக இருக்கும். என் பிள்ளை மட்டும் பேசலையே, என் பிள்ளை மட்டும் நடக்கலையே. கவலைப்படாதீங்க, இந்த வேளையில் உன் பிள்ளைகளுடைய கட்டுக்களை ஆண்டவர் அறுப்பார். சைலண்ட் அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா அசுத்தாவிகளை துரத்துவார். அப்படித்தான் ஒரு முறை ஒரு வாலிப மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. இவனுக்கு எப்பத்திலேருந்து இந்த பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் சொன்ன காரியம், சின்ன பிராயத்திலிருந்தே என் பிள்ளை குழந்தையிலிருந்தே இவனுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா எத்தனை வருஷம் அந்த கொடுமை அந்த தாய் தகப்பன் அனுபவிச்சிருப்பாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்கள் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல, பேர பிள்ளைங்க இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை தொடப்போகிறார். இந்த வசனத்தின்படி இயேசு அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதிச்சார். ஆண்டவருடைய அரவணைப்பில் வந்தாலே போதும், பிள்ளைகளுக்கு விடுதலை. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக.
இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம் இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 99411501.
999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.